ஒரு பெண் தலைமைத்துவத்துக்கு வருகிறாள் என்று சொன்னால் எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ எழுச்சி மிகு சூழல்கள். இந்த சமூகம் முன்னேற்றமே விடாது. பின்னாலிருந்து எப்படி இருத்தால் இந்த தலைமை கீழே விழும் என்று காத்திருக்கிற உலகம். முன்பு என சொல்லும் கால்வதற்கு மூடரை ஒரு வரையறை உண்டு. முன்பை என சொல்லி நேற்று முன்பே நாம் 3 கோடி வருடமும் முன்பே என்று பாடினான் எட்டையூர் தெரிமலை பாரதி. அப்படிப்பட்ட சூழலில் பெண்ணுக்கு அறிவை வைத்தான் கூவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே நல்ல மூடல் நல்ல மாதரறிவை கெடுத்தார் என்று சொன்னான் எட்டையூர் தெரிமலை. அந்த மாதரறிவை தூக்கி நிறுத்திய பெண்மணிதான் அம்மா எழுத்தாளர் NS பிரேமா, மேனாள் ஆணையர், திருச்சி மாவட்டம். வாருங்கள் அம்மா. மக்கள் கவிஞர் அறக்கட்டளை வருடம் நடத்தும் இந்த விழாவில் மக்கள் கவிஞர் விருது பெற வந்திருக்கும் 6 நபர்களுக்கும் தலைமையேற்று இந்த விழாவை நடத்திய பத்மபூஷன் நல்லியார் அவர்களுக்கும் இந்த விருதுகளை வழங்கி அவர்களை சிறப்பாக வாழ்த்தி நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு செய்தியை நியாயமா இருக்கணும் அப்படின்றதுக்கு நாட்டாமை தீர்ப்பு கொடுத்த மாதிரி கொடுத்து அமர்ந்திருக்கும் நடிகர் திலகத்துடைய கலை வாரிசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நடை, உடை, பாவனை, பேச்சு, தமிழ் பேச்சு, நம்ம உலகம்மா சொன்ன மாதிரி அந்த தமிழை எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி கொடுக்கிற ஒரு வாத்தியார் மாதிரி பேச அவ்வளவு அழகாக பேசிய கலைமாமணி அவர் விஜயகுமார் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த அந்த அளவுக்கு இதுக்கு அவருடைய குழுவுடன் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா ரூஸ்வெல்ட் ஐயா அவர்களுக்கும் விருதாளர்கள் எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படின்றத ரொம்ப அழகா அறிமுகப்படுத்திய எழுத்தாளர் சங்க, தமிழ் எழுத்தாளர் சங்க செயலாளர் இதயகீதம் அவர்களுக்கும் இவர்களை பற்றி எப்படியெல்லாம் பேசுறதுக்கு ஒரு சுருக்கமா பேசணும்னு அவ்வளவு பெரிய பேராசிரியராக இருந்த நம்முடைய அகில இந்திய எழுத்தாளர் சங்க தலைவராகவும் இருக்கின்ற நம்முடைய பேராசிரியர் அவர்கள் அவ்வளவு அழகா பேசி அமர்ந்திருக்காங்க. உலகம்மாவுடைய MC பத்தி சொல்லவே வேண்டியதில்லை, அவ்வளவு சிறப்பா பண்ணுவாங்க. இதுல முக்கியமாக எழுத்தாளர் சங்க பொருளாளர் இவங்க எல்லாமும் இதுக்கு உதவி செஞ்சு நல்லா நடத்திட்டு இருக்கிற இந்த விழாவில் அனைத்து ஆளுமைகளும் எனக்கு முன்னால இருக்காங்க. ஒருவர் பெயரை சொல்லி ஒருவர் பெயரை சொல்லாம இருக்க முடியாது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாரு. பட்டுக்கோட்டையார் யார், எப்படிப்பட்ட விருதானது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவர் திரைத்துறையில் இருந்தது 6 வருடங்கள் கூட கிடையாது, பணியாற்றியது 57 படங்கள் கூட கிடையாது. ஆனா எழுதிய அந்த 262 பாடல்களும் 3/4 நூற்றாண்டை தாண்டி வாழ்ந்தது 29 வருடம். அதில் திரை உலகத்தில் அவர் பணியாற்றியது ஒரு 6 வருடம் கூட இல்ல. இன்னைக்கு நிலைத்து நிற்கிறது அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? அவர் பண்ணிய பணிகள் சமுதாயத்துல அப்படின்றது நம்ம தோழர் ஜீவா அவர்கள் சொல்றாரு, ஒரு 20 பணிகளுக்கு மேல அவர் செஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு என்ன பணிதான் இல்ல அப்படின்றத ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பெயரில் அவர் சொல்லியதெல்லாம் அறிவுரை. சின்ன பையலேன்னா முழு பாடல் சொல்றதுக்கு நேரம் இல்ல. உலகமா பக்கத்துல நின்றுவாங்க, தூங்காதே தம்பி தூங்காதேனாலும் பக்கத்துல அந்த பாட்டு முடியறதுக்குள்ள 3 நிமிஷம் முடிஞ்சு போயிடும். கடைசியில் ஒரு நாள் சைனஸ்க்காக அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க போய் அவர் இறந்துடுவாருன்னு போது பண்டரிபாய் அம்மா அந்த பாட்டு எழுதியதுக்கு பணம் கொண்டு கொடுக்கறாங்க. அந்த பாட்டுல இந்த 6 அடி 8 அடி நிலம்தான் மனிதனுக்கு சொந்தம்ன்ற பாட்டு, கடைசி பாட்டை அப்படி ஒரு தெய்வீக அருள் இருந்திருக்கு போல இருக்கு. அந்த பாட்டு அவருடைய கடைசி பாட்டாக எழுதியிருக்கார். மக்கள் திலகம் அவர் நாடோடியா போயிடுவேன் இல்ல மன்னனா இருப்பேன் இந்த படம் ஓடலன்னா அப்படின்னு பாட்டு எழுத கூப்பிட்டா லேட்டா வராரு. எப்பவும் போல நம்ம கவிஞர் கொஞ்சம் பிஸியா இருந்தார் போல இருக்கு. கண்ணதாசன் வந்தா அவருக்கு கொடுக்கப்பட்ட பாட்டு உயர் கல்வி பள்ளியில் தூங்கியவன் என்ன படிப்பிழந்தான், இந்த மாதிரி சில பொறுப்புள்ள மனிதர்களின் தூக்கத்தினால் பல கொல்லாத வேலையெல்லாம் தூங்குதப்பா அப்படின்ற பாட்டுல வர்ற அந்த வரிகளை பார்த்துட்டு இது 4 அடியே அடிச்சிருக்கலாம் என்ன. இந்த பாட்டு என்கிட்ட கொடுத்து இது பட்டுக்கோட்டையார் எழுதியிருக்காரு, இது சரியா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கலை திலகம் கொடுக்கிறார். இது எல்லாம் படிக்கும் போது இந்த மனிதன் 2ஆம் கிளாஸ் மட்டும் திண்ணை பள்ளியில் படித்தவர் இப்படி எழுதியிருக்கார், இப்படி ஒரு பெரும் கவிஞராக இருக்கிறார். இன்றளவும் அந்த பாடல்களை நம்ம ஒரு கோட் பண்றோம் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட சிறந்த கலைஞர். அந்த கலைஞர் அவருடைய பெயரால் மக்கள் கவிஞர் விருது பெறும் இந்த 6வரையும் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பு. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி சிறப்புள்ளவர்களுக்கு தேடி பிடிச்சி இந்த மக்கள் கவிஞர் விருதை கொடுத்திருக்காங்க. தொழில் முனைவோருக்கான 3 வார்த்தைகள்னு சொல்லிட்டு நம்ம சோழ நாச்சியார் ராஜசேகர் அவர்கள் சொல்ற தமிழ் வர்த்தக சபையோட தலைவரா இருக்கிறவரு. இவர் பணியாற்றிய பணிகள்
அறக்கட்டையில எல்லாம் நடிச்சு நிறைய வந்து ஊக்குவிச்சிருக்காரு. எக்ஸிம் விருதுகள் அப்படிலாம் கொடுத்துட்டு இருக்காரு. குறிக்கோள், புதுமை மற்றும் உலகளாவிய சிந்தனை, இந்த 3 விஷயங்களை தமிழ் வர்த்தக சபை தலைவர் அறிவுறுத்துகிறார். அப்படிப்பட்டவருக்கு இன்னைக்கு இந்த விருதானது கிடைக்குது. விஆர்எஸ் சம்பத் அப்படின்னு சொல்றவர் நம்மளுடைய பெரியார் 33 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும் சட்டக்கதிர்ல அவர் ஆசிரியராக இருக்கிறது மட்டும் இல்ல, 8வது உலக தமிழர் பொருளாதார மகாநாட்டை நடத்துறாரு. அதுல முக்கிய பங்காற்றி இருக்காரு. கோலாலம்பூர்ல 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாட்டை நடத்தியவர். அப்படிப்பட்டவர் நிறைய விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் விருது, மக்கள் கவிஞர் விருது அவருக்கு வந்து கொடுத்து சிறப்பு செஞ்சிருக்காங்க. மணிமேகலை அம்மா சொல்லவே வேணும். தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கிற பெருமைகள் எல்லாம் பல தளங்கள்ல அவங்க தலைவராகவும் செயற்குழு உறுப்பினராகவும் துணைத் தலைவராகவும் பணியாற்றி கொண்டு இருக்கிறார் என்றாலும் தமிழ் இலக்கியங்களின் சிறப்புகளை வடமொழியிலும் வந்து மற்ற மொழிகளுக்கும் செலுத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு தீராத பணியை இந்த வயதிலும் அவ்வளவு நல்லா தன்னுடைய தந்தையார் பெயர் இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லெனும் சொல் அப்படின்றது இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லெனும் சொல் அப்படி சொல்ற அளவுக்கு பணியாற்றி கொண்டு இருக்காங்க. அம்மாவுக்கு இந்த விருதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. முனைவர் முத்துவேல் ஐயா எந்த இடத்துலதான் அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரேடியோ, டிவி, நேரடி நிகழ்ச்சி, பல்கலைக்கழகம் எல்லாத்துலயுமே இருப்பாரு. இப்ப விநாயகா பல்கலைக்கழகத்துல இயக்குநராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். திருவள்ளுவர் கழகம், மயிலை திருவள்ளுவர் கழகத்துல வந்து மிகச் சிறப்பாக அவர் சேயோன் அவர்களுடன் சேர்ந்து, கலைமாமணி சேயோனோட அதன் மூலம் எனக்கு வந்து அறிமுகம். ரொம்ப சிறப்பா பல நூல்களையும் எழுதியிருக்காரு. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அவருடைய நூல்களை நானும் பல தளத்துல பேசியிருக்கேன். அதுக்கடுத்தது நம்முடைய வசீகரன் ஐயா, பொதுகை மின்னல் ஆசிரியர், எப்படி வந்து ஒவ்வொரு வருடமும் பொங்கல் விழாவை நடத்தி அறிஞர்களுக்கு சிறப்பு செய்யறாரு. முதல் சூப்பர் ஸ்டார் அந்த பாகவதர் நூல் வெளிவரவும் அந்த ஆவணப்படம் எடுக்கவும் கார்முகிலன் அவர்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. கார்முகிலனை எதுக்கு நான் லாஸ்ட்ல பேசுறேன்னா, ரொம்ப பேசணும். எப்படிதான் அந்த டிகிரி எல்லாம் வாங்கினாரு தெரியல. ஒரு லைன் ஃபுல்லா போகுது அவர் வாங்கின படிப்பு, அந்த பட்டங்கள் ரொம்ப சிறப்பா. எத்திராஜ் முதலியார் என்ன வாதாடினாரோ தெரியாது எம்கேடிக்கு, இவர் வாதாடி போட்டிருக்கிற புத்தகம் அனைவருமே படிக்க வேண்டியது. இப்படிப்பட்ட புத்தகங்கள் பல எழுதி இருக்கிறவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் இந்த விருதானது மிகப்பெரிய விருது, மிக நன்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி. மாநகராட்சி மேலாள் ஆணையர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். வணக்கத்துக்குரிய எழுத்தாளர் NS பிரேமா அவர்கள்.